ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் யூனிஃபார்ம் சுடிதார் தைச்சிட்டு மீதி இருக்கிற துணியில் ஷார்ட்ஸ் தைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க கிளாத்தை இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. பிரித்து போட்டுட்டு ராங் சைட் பக்கமாக திருப்பிக்குங்க. திருப்பிட்டு அகலத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதே மாதிரி உயரத்தில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். நம்ம சுடிதாரில் எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போது 2 ஃபோல்டு சைடு என்னை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இப்போது நம்ம இந்த கோட்லேருந்து நமக்கு ஷார்ட்ஸோட ரெடி அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 13 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு உயரம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். அடுத்ததாக நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எலாஸ்டிக் எவ்வளோ துணி விடணும்னா, நம்ம எலாஸ்டிக் எந்த அளவு எடுக்கிறோமோ அகலம் அதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். நான் இப்போது 3/4 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு 1.25 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்தாலும் சரி, 2 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற எலாஸ்டிக்கோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க. இப்போ நான் 3/4 இன்ச்சு எலாஸ்டிக்கில் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இப்போ நம்ம கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச்சும் ரெடி அளவு உயரமாக எடுத்திருக்கோம். அப்புறம் எலாஸ்டிக்கு 1.25 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்ததாக நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் எப்படி எடுக்கணும்னா, சீட்டோட சுற்றளவை எடுத்துக்கணும். சீட்டோட சுற்றளவை எடுத்து அதை 4ஆக பிரிச்சுக்குங்க. அதோட 2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து 28 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை 4ஆக பிரிக்கும் போது 7 இன்ச்சு வருது. அது கூட 2 இன்ச்சு சேர்த்தோம்னா 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நம்ம கிராச் டெப்த் மார்க் பண்ணிக்கலாம். கிராச் டெப்த்தும் அதே மாதிரி தான். சீட் ரவுண்டை 4ஆக பிரித்து அது கூட 2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நான் 2 இன்ச்சு சேர்த்து அந்த 9 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இங்கே எலாஸ்டிக் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது இல்லாமல் இந்த கீழ்கோட்டிலேருந்து தான் நம்ம கிராச் டெப்த்து மார்க் பண்ணணும். அடுத்ததான் நம்ம இங்கேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து 8லேருந்து 8.5 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். இங்கேருந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணல அது வரைக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கீழே வந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டோம். அப்புறம் உயரத்தை மார்க் பண்ணோம். அங்கேருந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 1.25 இன்ச்சு மார்க் பண்ணோம். அங்கேருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணி கிராச் டெப்த்தில் ஒரு 9 இன்ச்சு மார்க் பண்ணோம். அங்கேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைச்சி விட்டோம். கீழே 8.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராங் சைடில் தான் போட்டு வச்சுருக்கோம். அதனால் ராங் சைடை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பிரித்து இந்த கிராச் டெப்த்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம தையல் போடணும். அதனால் நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்ல பக்கம் இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. ராங் சைடு கீழே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பீஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி, நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இது மாதிரி போட்டுக்குங்க. இப்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்குது, 2 ராங் சைடும் வெளி பக்கமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராச் டெப்த்துக்கிட்ட கட் பண்ணோம்ல, அந்த வளைவை தைச்சி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 சைடும் வளைவு கிட்ட தைச்சாச்சு. அடுத்தது நம்ம பாட்டம் கிட்ட தைச்சிக்கலாம். இப்போ வந்து கீழே இருக்க பீஸை இது மாதிரி உள்ளே தள்ளிக்குங்க. லைட்டாக உள்ளே தள்ளிட்டு
நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அந்த 1.5 இன்ச்சு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டு, அந்த 1.5 இன்ச்லேயே ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை இது மாதிரி போட்டுட்டு இப்படி சென்டராக வச்சு இப்படி பிரித்து போட்டுக்குங்க. பிரித்து போட்டு இங்கே கீழே வந்து அந்த வளைவை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். 2 சைடும் 8.5 இன்ச் மார்க் பண்ணோம். ஒரு 1/2 இன்ச்சு அளவில் தையலுக்கு விட்டுட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். சென்டர் கரெக்டாக இருக்கான்னு 2 பக்கத்துலேயும் பிடிச்சி பாருங்கள். சென்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து எலாஸ்டிக் தான் நம்ம தைக்க போகிறோம். எலாஸ்டிக் வந்து 1.25 இன்ச்சு விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 இன்ச்சு மடித்து அது அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம சுற்றி தையல் பண்ணணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச்சு அளவில் மடித்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தையல் போட்டே வந்துடலாம். இப்போ நம்ம 1/4 இன்ச் அளவில் தைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி இதை சுற்றி தையல் போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க இது மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எலாஸ்டிக் கோக்கிறதுக்காக 2 இன்ச்சு வரைக்கும் தைக்காமல் அதை சுற்றி தைச்சிட்டு வந்துடலாம். அந்த 2 இன்ச்சு வழியாக நம்ம எலாஸ்டிக் கோத்துக்கலாம். நம்ம வந்து எலாஸ்டிக் தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு விட்டோம், 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டோம். இப்போது 1 இன்ச்சு இருக்கும்ல, அந்த 1 இன்ச்சு அளவுக்கு மடிச்சுக்குங்க. இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த ஓரத்தில் சுற்றி தையல் போட்டுக்கலாம். நீங்கள் அப்பப்போ இன்ச்சு டேப் வச்சு 1 இன்ச்சு இருக்கான்னு பார்த்து கூட செக் பண்ணிவிட்டு கூட அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 2 இன்ச்சு கேப் விட்டு சுற்றி தைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எலாஸ்டிக் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும்னா, நம்ம எடுக்கிற எலாஸ்டிக் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கா இல்லை ஓரளவுக்கு லூஸாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே இருக்குது. இதை வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 இன்ச் வரைக்கும் இது மாதிரி லூஸாக இருக்கிறதுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். டைட்டாக இருக்க எலாஸ்டிக்லாம் வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணால் கரெக்டாக வரும். இப்போது நான் எடுத்துருக்கிற அளவில் வேஸ்ட் ரவுண்டு வந்து 23 இன்ச்சு வருது. அதுலேருந்து நான் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 20 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பின் பண்ணி அந்த 2 இன்ச்சு ஓப்பன் விட்டுருக்கோம்ல, அது வழியாக கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போது எலாஸ்டிக் கோர்த்ததுக்கு அப்புறமா இந்த எலாஸ்டிக்கை கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சு, இது முறுக்கிற மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு 1/2 இன்ச் அளவில் இப்போ நம்ம தைச்சதுக்கு அப்புறமா இந்த எலாஸ்டிக் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுடலாம். உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த ஓப்பன் 2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம அந்த சுருக்கத்தெல்லாம் கரெக்டாக எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி பிரித்து விட்டுக்குங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அதோட சென்டரில் இப்படி பிடிச்சிக்குங்க. அந்த 2 ஜாயிண்ட் வருதுல, அந்த 2 ஜாயிண்ட் கிட்டேயும் இப்படி கை வச்சுட்டு அதை இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணால் சுருக்கம்லாம் உங்களுக்கு ஈவனாக இருக்கான்னு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுக்குங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த எலாஸ்டிக் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த எலாஸ்டிக்கோட சென்டரில் அதை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைக்கும் போது இது மாதிரி இழுத்து வச்சு தேய்ங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸ் தைச்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.